ஊரெல்லாம் தேவி வாயில் நல்ல வார்த்தையே வராதா? எங்க ஊரால தேவனப்பா? எங்கட ஊரால தேவன? நான் தேவி சுபத்திரி வந்து இது தேவரது. நான் சொன்னது தேவி. தேவியா? உன்னன்னா? தேவி ஸ்ரீதேவி உத்திரவாமலனா ஆள பார்த்தையா? ஒரு ஆம்பளை நம்ம கை தட்டி அடிக்க விடான்னு பார்த்தா வாங்க. அப்படி நான் என்ன ஆடுனி நான் யாருக்கும் மழை பிறக்கிறேன், யாரையும் மழை பிடிக்கிறேன் தெரியாது. நந்தகோபுரத்தும் யசோதமா இருக்கிற சுபமோடு பிறந்தபடியா எனக்கு சுபத்திர நாயகர் பிரித்தாங்க. அப்படின்னு பிரித்தாங்க. என் கூட பிறந்த 2 பேரும் எங்க அண்ணன் 2 பேரு. ஆமா. யார் தெரியுமா? திருப்பதி மலையக்கூடி எம்பெருமான் கண்ணபுரான். ஆமா, அவர் ஒரு அண்ணன். ஆமா. பெரிய அண்ணன் யார் தெரியுமா? பலராம சக்கரவர்த்தி எங்க அண்ணன் மட்டும். ஆமா ஒண்ணுனா? ஆமாண்டா. கையில கலப்பி வச்சுக்கிறேன். ஓ அட பாவி 500 ரூபாய் வாங்கி ஏறி ஓட்டத்துக்கு வரேன்னு. தேவடிய பையன் வரவே இல்லம்மா. வார்த்தை விடாதா? எனக்குமே அனாவசியம் ஒரு மனுஷன் வார்த்தை விடவே கூடாது. 500 ரூபாய் குத்துனேமா. உலகிட்ட வார்த்தையும் கடந்து விட்ட காரணம் வரவே வரத. ஒரு மனுஷன் பூமியில கடந்து விட்டா யாருக்கு எப்படி பேசணும், எது தெரிஞ்சு பேசணும், அறிஞ்சு பேசணும். உளறி விட்ட வார்த்தைகள் அவர்களை பத்தி தவறான ஒரு வார்த்தை பேசினா கொட்டிட்ட வார்த்தை மீண்டும் பொறுக்கவே முடியாது. கடந்து போன இளமை இருக்கும் போதுதான் அந்த காலகட்டம் அனுபவிக்கக்கூடிய நேரம் கட்டம் அனுபவிக்கணும். அந்த காலம் அப்படி கடந்து போய்விட்டா மீண்டும் அந்த காலத்தை நம்ம குறிப்பிட முடியாது. அப்படி யாரு இன்னும் தெரியாத விஷயம் தெரியாது பேசாது. பலராம சக்கரவர்த்தி என்றால் கண்ணபுரனுக்கு உடல் பிறந்த சகோதரர் கலப்பாய் வைத்திருக்கக்கூடிய பலராம சக்கரவர்த்தி. அந்த பலராம கிடையாதுமா, இந்த ஊர் பலராம. இந்த ஊர் பலராம ஏறு ஓட்டுக்கூடிய பலராமன் சொல்றேன். அவர் கையில கலப்பாய் வைத்தனா அதை பத்தி தப்பா நினைக்கிறேன். அப்படி இருவருக்கு ஒப்பற்ற தங்கையாக பிறந்தி 2 பேருக்கு. ஆமா, என்ன பறிவிட்டது ஒரு அடி, இப்ப நான் தாலி கட்டுற வாக்குப்படுத்து ஒரு இடம். யாரா செகண்ட் சொல்லுங்க? ஒரு இடம் பார்த்து ஒரு இடம். ஒரு பெண்ணா பிறந்தாலும் ஆணா பிறந்தாலும் ஒரு பெண்ணை ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணை மனசார நினைச்சு சொன்ன மற்ற பெண்ணை கல்யாணம். அதே போல ஒரு பெண்ணாக பிறந்தவன் ஒரு ஆடவனை மனதார நினைத்து விட்டார். அந்த ஆடவனை விட்டு விட்டு மற்றொரு ஆடவனை மனது கொடுக்க மிக கஷ்டப்படும். அதே போல வளரும சக்கரவர்த்தி நம்மை போல சக்கரவர்த்திக்கு தான் நம்ம தங்கை கொடுக்க வேண்டும் என துரியோதன சக்கரத்துக்கு பறிவிட்டு விட்டார். போய் நான் அழுது அர்ஜுனுக்கு பிறகு சுபத்திரைக்கு பிறகு அர்ஜுன் அண்ணா அவரே நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீ நல்ல வயிற்றுல பிள்ளை பிறக்கிறியா? நீ தானே தெரிஞ்ச மான வயிற்றுல பிறந்த அப்படிதான் பேசுவேன். எச்சரிக்கை யாரோட பையன் நீ குப்பத்துல குமஸ்தாடு டபுள் டக்கர். ஆனா டபுள் டக்கரியா ட்ரிபிள் டக்கர் மூச்சு பத்தியா? சயா பிளாஸ்திரி कौन जाता मूड क्या बोला அப்படியே தானே எனக்கு கண்ணு சின்ன ஒரு கட்டப்ப நான் அழுதேன். தங்கை அழுகிறாளே அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் பெருமாள் ராத்திரியோட ராத்திரியாக ஒரு முனிவர் போல சரவணதி மலையோரத்துல அர்ஜுன் பெருமாள் வர சொல்லிட்டார் கண்ணபுரம். ஆமா, என்ன இருவோடிரவாக ஒரு ராத்திரி அம்மா வச்சு எங்க 2 பேரும் அனுப்பி வச்சாரு. எங்க அண்ணன் பார்க்கலாம் கூட்டி கொடுத்தாருன்னு சொல்லி அனுப்பி வச்சாருன்னு சொன்னாரு. ஏமா கூட்டி கொடுத்தாரு? ஆமா, கூட்டி கொடுக்கறாரு. நீ அது வேலை செய்யற ஆளு உனக்கு அந்த கரெக்டா வருது அந்த புத்தி. அதெல்லாம் ஏமா சொல்றீங்க? நம்ம நாமங்கள பேசியா நான் உனக்கு நாளைக்கு அம்மா சாசியா என்ன பேசுற நீ? அப்படி இருக்கும்போது இருவடியில வகை 2 பேரும் அனுப்பிட்டான். எதிர்த்துக்கார பையன் எதிர்த்து பொண்ணு சேர்த்து வச்சு கூட்டி வைக்கிறது அந்த கூட்டு மாறி வேலை. சொந்த மச்சானையும் தங்கை சேர்த்து அதை சேர்த்து வைக்கிற வேலை. அப்படி சேர்த்து வைத்த பிறகு காலையில பொழுது விடுது. பலராம சக்கரவர்த்தி கண்ணபுரான சிம்மாசனம் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மத்திய மாறி ஓடி வந்து ஐயா அர்ஜுனும் தங்கை இருவடி அழைத்து கொண்டு போயிட்டான்னு கோவப்படுகிற சக்கரத்தை எடுத்து அர்ஜுன சிறத்து அறுக்கிறேன். ஒரு கனவு மனைவி வீட்டுல இருக்க சொன்னா கனவு கோப்பட்டா மனைவி சாந்தமா, மனைவி கோப்பட்டால்னா கனவு சாந்தமா, குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு கிராமத்துல ஒரு அதெல்லாம் அனுசரிச்சு அப்படி இருக்கும்போது பலராம சக்கரவர்த்தி கண்ணபுரம் கோப்பறா. அப்ப பலராம சக்கரவர்த்தி சொல்றாரு, ஒரு வீட்டுல சாப்பாடு செய்ய வைக்கிறோம். அந்த சாப்பாடு வந்து நாய் சாப்பிட்டு வச்சுங்க, மீண்டும் அதை மனுஷா சாப்பிட முடியாது. அந்த நாய் சாப்பிட்டு என்ன பண்ணணும்? நாய்க்கா போடுறான்னு அர்ஜுன எடுத்துக்கொண்டு போற மனைவி ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அர்ஜுன மீண்டும் இட்டு கொண்டு வந்தாக்கா மீண்டும் நாட்டுக்கு அழைத்துக்கணும். அவரை யாரும் கல்யாணம் செய்து கொள்வாங்களா? மாட்டாங்க. அர்ஜுன் அழைத்துக்கொண்டு போனோம் இனிமேல் தலைமொழி விடுன்னு சொல்லிட்டு பலராம சக்கரவர்த்தி
இந்த ஜோபில கையில போட்டு டேய், பாருமா உனக்கு ஏன் கண்ணு அவனாண்ட போகுது? அவன் செய்து அது நல்லா பாரு. அவன் யாராருன்னு சேரணும்னு பாக்குற வேலையா உனக்கு? அப்படியா சனி? நான் பிறந்தது வெள்ளிக்கிழமை, நான் வளர்ந்தது வெள்ளிக்கிழமை, நான் புஷ்பம் எழுதினது வெள்ளிக்கிழமை. ஏய், எனக்கு முதலில் நடந்தது வெள்ளிக்கிழமை. ஆமா, எனக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தது வெள்ளிக்கிழமை. ஆமா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது வெள்ளிக்கிழமை. அப்படி வெள்ளிக்கிழமை பிறந்த கொள்ளைக்கேரி சம்பளத்துல சொல்லுவாங்க, நான் 8-10 வீடு ஒரு நல்லா ராசி அப்படி சொல்லுவாங்க. தவிர அம்மாரை பாதம் மட்டோட அப்படி பால் பொங்கும். நான் யாரையும் மாற்றிக்கிறேன் சொல்ல முடியவா? ஜனத்த குந்தா தேவி பச்சே என் வீட்டுக்காரியா தெரியுமா? என் அத்தை குந்தா தேவி பச்சே அர்ஜுன பேருமா?